அந்த பையன் நீங்க கடிக்கும்போது பாத்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு ஆக்ரோஷமா இத்தனைக்கும் காவல்துறை ஒரு விஷயத்த தடுப்பது என்பது அவர் கையால தடுக்கிறார். அது அவருடைய டியூட்டி. அது அவங்களுடைய மேனரிசம். அப்படிதான் ஒரு காவலர் பயில்வார். அதுதான் அவங்க அவங்க பண்ண முடியும். கைய புடிச்சு கடிச்சு வச்சாக்க அப்புறம் எந்த காவலர் பக்கத்துல போவாங்க இப்போ? அப்ப இந்த மாரி இருக்கும்போது யாருக்கான பாதுகாப்பை யாரு குடுக்குறது? அதனாலதான் அவரு 50 பவுன்சரோட அவரு பாதுகாப்பு சுத்திட்டு இருக்காரு. இல்ல இந்த பசங்க மேல ஏறி அவர கையும் காலும் மூஞ்சி கீஞ்சிலாம் பிச்சு கடிச்சு வச்சிருவானுங்க போல. கட்சியுடைய பாதுகாப்பு குறைபாடுனால நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்றப்போ எந்த அடிப்படையில மீண்டும் ரோட் ஷோ அவர் கேட்கிறாரு? 4 முறை ரோட் ஷோ கேட்கிறாரு. அதுக்கப்புறம் பொதுக்கூட்டத்துக்கு மாறி இருக்கிறாங்க. இல்ல அதுதான் அவருடைய மனநிலை. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, போன இதுல சொன்னேன் இல்லையா, அவர் மனநிலை அதுதான். எங்களுக்கு இங்க பெர்மிஷன் கொடுக்கல, ரோட் ஷோக்கு பெர்மிஷன் தரல, நாங்க 4 தடவை அலைஞ்சிருக்கோம், 10 தடவை அலைஞ்சிருக்கோம். ரங்கசாமி சார் என்ன பார்த்தா பயமா? நான் ஆபீஸ் தான் இருப்பேன், இல்ல வீட்டுல தான் இருப்பேன், இதெல்லாம் பேச மாட்டாரு. ஆனா அது சின்னம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மக்கள் அனைவருமே வியந்து பார்ப்பாங்க. பல்வேறு கட்சிகள் நடுங்க போறாங்க, அஞ்சி நடுங்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்றாரு. அப்ப நீங்க தோல்வின்றீங்க. சொல்லிட்டாங்களே சின்னம் தான் விசில் ஆட்டோன்னு. அதெல்லாம் பார்த்து நடுங்க வேண்டியது என்ன இருக்குங்க? விசிலுக்கும் ஆட்டோவுக்கும் நடுங்குற கூட்டமா தமிழ்நாட்டு மக்கள். அது ஒரிஜினா இருக்கும்போது அது ஒரிஜினா குறை சொன்னவர் தான் சார்லஸ் மார்ட்டின். அவருமே என்ன சொல்றாருன்னா, ஒரு தனி கட்சியை ஆரம்பிக்க போறேன், நான் விஜய் விரும்பினால் கூட்டணிக்கு தயார் அப்படின்றாரு. இவர் உள்ள போறாருன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டம் அங்க குழம்பும், இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் அங்க வெடிக்கும். போனா இன்னும் முற்கட்சி பிரச்சனைகள் அதிகமாயிரும். அது விஜயால சமாளிக்க முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா முடியாது, நிச்சயமா முடியாது. அதுவும் இவரும் ஆதரவு ஒரே இடத்துல இருந்தாங்க என்ன யோசிச்சு பாருங்க. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திமுக சுற்றுச்சூழல் அணியின் மாநில துணைச் செயலாளர் மருத்துவர் திரு சஃபி அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்றைக்கு தாவேக சார்பாக தருமபுரி மாவட்டம் பாலக்கோடுல இருக்கக்கூடிய ஒரு மதுபான கடையை அகற்றக்கோரி ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துல காவல்துறையினர் அந்த தாவேக்காவினரை கைது செய்யும் போது ஒரு தொண்டர் காவல்துறை எதிரி நிற்பது ஒரு காவல்துறை என்றும் பாராமல் அவருடைய கையை கடிச்சு வைப்பதை பார்க்க முடியுது. அந்த வீடியோ காட்சி பார்க்கும் போதே அவருடைய உணர்ச்சி வசப்பட்டு அவர் போய் அந்த காவலரை கடிப்பதை பார்க்க முடியுது. காவலரை தொட்டால், அடித்தால் அல்லது அடித்தான்னு வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதில்லை. காவலர் மீது தாக்குதல் என்பது நடந்திருக்கு. அதனால என்ன விளைவு ஏற்படும் என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆனா அவர் கடிச்சு வைக்கிறார், அந்த விளைவை கூட அவர் யோசிக்கவில்லை. எப்படி பார்க்கறீங்க இந்த சம்பவத்தை? ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டுல இது ரொம்ப புதுசுன்னு நினைக்கிறேன். நாம இதுவரை எனக்கு தெரிந்து ஒரு 5, 6 நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமா 2 நடிகர்கள் அரசியலுக்கு மிக முக்கியமான இடத்தை பிடிச்சு. ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்காங்க, எம்ஜிஆர், ஜெயலலிதாவும். விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராகவும் ஆயிருக்கிறாரு. நடிகர்கள் அரசியலுக்கு வருவது என்பது தமிழ்நாட்டுக்கு புதிது கிடையாது. ஆனால் இந்த வழக்கம் ரொம்ப புதிது. எம்ஜிஆர் அவர்கள் ரசிகர்கள் போலீசாரையோ வேற யாரையோ கடித்ததாக நம்ம வரலாறு பார்த்ததில்லை. அதுமாதிரி ஜெயலலிதா அவர்களுடைய ஃபாலோவர்ஸும் பண்ணதில்லை. விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் ஆரம்பத்துல மூர்க்கமா தான் இருந்தாங்க. நமக்கு எல்லாம் நம்மளும் அதெல்லாம் பார்த்திருக்கோம். ஆனாலும் இந்த அளவு மூர்க்கம், அதாவது திஸ் இஸ் என்ன சொல்றது, இத என்ன வகையில சேர்க்கிறதுனே தெரியல. காரணம் ரீசெண்டா பாத்தீங்கன்னா தாவேகாக்கு ஆதரவு ஒரு மருத்துவர் கூட நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு மனநல மருத்துவர். அவர் இந்த வீடியோவை பார்த்தா அவர் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு மனநல மருத்துவரா இருந்துகிட்டு இந்த மாதிரி கூட்டத்தை அவர் சப்போர்ட் பண்றது, பிளைண்டா சப்போர்ட் பண்றது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு அவருக்கு தெரியல. இன்கேஸ் உதாரணமா இவரு இதே மருத்துவர்கள் இந்த பசங்களுக்கு கூட்டம் நடத்துறாங்க, வழிநடத்தல் கூட்டம் நடத்துறாங்கன்னா அவங்களே கடிச்சு வச்சிருவானுங்க போயிட்டு இவனுங்க. அந்த மாதிரிதான் இது போயிட்டு இருக்கு. இப்போ இது எவ்வளவு மோசமானதுன்னா, ஒரு காவலரை அந்த பையன் நீங்க கடிக்கும் போது பாத்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு ஆக்ரோஷமா இத்தனைக்கும் காவல்துறை ஒரு விஷயத்தை தடுப்பது என்பது அவர் கையால தடுக்கிறார். இத்தனைக்கும் அவர் ஆர்மர் வச்சு இல்ல கையில, வேற எந்த இதுவும் போர்ஸும் வச்சு இல்ல. அவரு கையால் அவர் தடுக்கிறது வழக்கம், சாதாரண. நம்மளே என்னையே தடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல, போராட்டங்கள்ல என்னையே தடுத்திருக்காங்க. அது அவருடைய டியூட்டி. அது அவங்களுடைய மேனரிசம். அப்படிதான் ஒரு காவலர் பயில்வார். அதுதான் அவங்க அவங்க பண்ண முடியும். கையை புடிச்சு கடிச்சு வச்சாக்க அப்புறம் எந்த காவலர் பக்கத்துல போவாங்க? இப்போ கரூர் சம்பவத்துல காவலர்களே இல்லைன்னு சொல்லிட்டு பெரிய குற்றச்சாட்டு சொன்னாங்க இல்லையா, ஒரு அவதூறு பரப்புனாங்க.
இப்போ நாளைக்கு இவர் ஏதாவது வந்தாக்கா காவலர்கள் வரமாட்டாங்க அங்க பயந்து. இவனுங்கிட்ட கடி வாங்குறதுக்கா காவலர் இருக்காங்க? இந்த மாதிரி ஒவ்வொரு காவலரையும் புடிச்சு கடிச்சு வச்சாங்க. சரி நாளைக்கு கைய கடிச்சு, நாளைக்கு காத கடிச்சு வச்சாங்கன்னா, காவலர் என்ன பண்ணுவாரு? அவங்க அவங்க அவங்களுடைய பாதுகாப்பு முக்கியம். அவங்க குடும்பங்கள் இருக்கு இல்லையா? அவருடைய சுய இது இருக்கு இல்லையா? இதே தான் வழக்கமா சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த மாரி மூர்க்கமான ஆட்கள வந்து அவர் கட்சியில வைத்துக்கொண்டு, இது தன்னுடைய கட்சி தொண்டர்கள்ன்னு சொல்லிக்கொண்டு, அவர் செய்யும் அனைத்து விஷயங்களையும் விஜய்க்கு காதுக்கு எட்டாமல் இருப்பதுதான் இன்னும் பெரிய ஆபத்து. அவர் பாட்டுக்கு ஒரு இடத்தில் இருக்கிறார், மேடைக்கு வருகிறார், 5 நிமிஷம் இல்லன்னா 6 நிமிஷம் பேசுறார், போயிடுறார். ஆனா, உள்ள களத்துல இந்த பசங்க பண்ற அநியாயம் வந்து மிகப்பெரிய பார்க்க ரொம்ப சங்கடமா இருக்குது. இதுவரைக்கும் கண்டிக்காம இருக்காங்க தாவேக்காவுடைய தலைமை. விஜய் கூட வந்து இதுதான் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சென்ற நேர்காணல்ல நீங்க சொன்னீங்க, அந்த காம்பவுண்டுக்கு வெளிய வந்துட்டு இந்த தகர செட்டு வச்சு அடைப்பதே தொண்டர்கள வான்னு கூப்பிடுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி. அப்ப இது போன்ற சம்பவங்களை விஜய் அவர்கள் ரசிக்கிறாரா? எஸ். அந்த மனநிலை தான் தெரியுது. இப்போ இதுவே கூட அவரு இதெல்லாம் கண்டிக்காம விட்டாங்கன்னா, இது சாதாரண விஷயம்னு அந்த பசங்க எடுத்துப்பாங்க. திஸ் இஸ் அ நார்மல் ஸ்டேட். இப்படிதான் இருக்கணும். இத வந்து நம்ம கட்சி ஒண்ணும் கண்டிக்கல. நம்ம கட்சி ஒண்ணும் கண்டிக்க கூட வேணாம். ஒரு அறிவுறுத்தல் கூட இல்ல. அதாவது பிசிக்கலா ஹார்ம் பண்றது தவறு. அதுவும் அபிஷியலா இருக்கிற செக்டர் கிட்ட, பியூரோகிராட்ஸ் கிட்ட நீங்க பிசிக்கலா ஹார்ம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அதுவும் கடிக்கிறது என்பது வந்து அ சார்ட் ஆஃப் பெர்வர்டிசம். பிசிக்கல் ஹார்மிங்க விட அது பெர்வர்ட் விஷயம். அந்த பெர்வர்ட்ஸ் வந்து உள்ள வந்தாங்கன்னா, பெர்வர்டிசம் இருக்கிறதுலே மோசம். ஏன்னா தே வில் கோ டூ எனி எக்ஸ்ட்ரீம். இப்ப அந்த பையனுக்கு வந்து கடிக்கிற சுபாவம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் அவரு போவாப்படி. அப்ப இந்த மாரி இருக்கும்போது, யாருக்கான பாதுகாப்ப யாரு குடுக்குறது? அதனால தான் அவரு 50 பவுன்சரோட அவரு பாதுகாப்பு சுத்திட்டு இருக்காரு. இல்ல இந்த பசங்க மேல ஏறி அவர கையும் காலும் மூஞ்சி கீஞ்சிலாம் பிச்சு கடிச்சு வச்சுருவானுங்க போல. இப்ப புதுச்சேரியில வந்து தாவேக்காவுடைய பொதுக்கூட்டத்திற்கு வந்து மிகப்பெரிய கட்டுப்பாடுகளை இவங்க விதிச்சிருப்பத பார்க்க முடியுது. வழக்கமாக தமிழ்நாட்டுடைய காவல்துறை சொல்லும் போதெல்லாம் அதை குறையாக சொன்ன அதே விஷயங்களை புதுச்சேரி காவல்துறை இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே அழுத்தி சொல்லியிருக்கிறாங்க. மின்சாரம் பக்கத்துல போகக்கூடாது, மரத்து மேல, வாகனத்து மேல, சுவர் மேல எல்லாம் ஏறக்கூடாது, தனியார் கட்டிடங்கள் மேல ஏறக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. அது போக 5000 பேர் தான் வரணும். அந்த 5000 பேரையுமே 10 கேபினாக பிரிச்சு 500, 500 பேராக தான் நீங்க அமர்த்தணும்ன்றாங்க. ஏதோ ஆட்டு மந்தைய வந்து ஒரு இடத்துல பிரிச்சு பிரிச்சு அமர்த்துவதை போல ஒரு கட்டுப்பாடுகளை வந்து விதிக்கிறாங்களே. இதுல 2 விஷயம் இருக்கு. இந்த கட்டுப்பாடுகள நீங்க எப்படி பார்க்கிறீங்க? 1. இன்னொரு விஷயம், தமிழ்நாடு காவல்துறை இப்படியான கட்டுப்பாடு போடும்போது கோர்ட்டுக்கு போவாரு, அறிக்கை விட்டாரு. ஆனா புதுச்சேரி காவல்துறை, புதுச்சேரி அரசாங்கம் இப்படி பண்ணும்போதெல்லாம் முதலமைச்சர் போய் சந்திக்கிறாங்க. 4 முறை அனுமதி கேட்கிறாங்க. ஆனா கோர்ட்டுக்கும் போகல, அறிக்கையும் விடல. இது எப்படி பார்ப்பது இது 2யும்? இல்ல இது அவங்க இந்த மாரி கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கிறது, கொஞ்சம் இந்த நிபந்தனைகள்லாம் கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சாலுமே, ரொம்ப மோசமா தெரிஞ்சாலுமே, நான் வரவேற்கிறேன். ஆஸ் அ வந்து ஆப்போனன்ட்டாவோ, ஒரு மருத்துவராவோ, நான் அவங்களுடைய இந்த விஷயத்த வரவேற்கிறேன். கண்டிப்பா. இது மேபி இது வந்து யாராவது ஒருத்தர் அங்க வந்து, இத நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி மாரி ஒரு ஒரு டெமோ பண்ணி பார்க்கலாம். இந்த பாண்டிச்சேரியில இந்த மாரி விஷயத்த தமிழ்நாட்டுல பண்றது முடியாது. நம்ம பாண்டிச்சேரியில போயிட்டு புதுச்சேரியில போயிட்டு ஒரு டெமோ ஒண்ணு பண்ணி பார்க்கலாம். அது நம்ம ஒர்க் அவுட் ஆகுதா பார்க்கலாம்னு சொல்லியிருக்கலாம். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க சொல்லி இருக்கிற நிபந்தனைகள் எல்லாமே, அந்த கட்சி சார்ந்த ரசிகர்களுக்கு, தொண்டர்களுக்கு எவ்வித மரியாதையும் இல்லாம சொல்லியிருக்கிற மாரி தெரியுது. அதாவது நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. அத பட்டியல அடைச்சு வைக்கிற இது மாரின்னு சொல்லிட்டு. எனக்கு அது சொல்றதுக்கு சங்கடமா இருக்கு. அந்த தொண்டர்களான மனநிலைய புரிஞ்சுக்காம, அந்த தொண்டருடைய, ரசிகருடைய மனநிலைக்கான எந்த மரியாதையும் குடுக்காம, அவர்களுடைய அந்த அரசியல் காய் நகர்வை மட்டும் நகர்த்தி கொண்டே போகிறாங்க. எப்படியாவது ஏதாவது செய்யணும்னு நினைச்சு போயிட்டு இருக்காங்க. பட் புதுச்சேரி கவர்மெண்ட் இதுல பாராட்டியே ஆகணும். மிக தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிற விஷயம்லாம் ரொம்ப தெளிவு. ஏன்னா, இன்னொரு சம்பவம் இந்த மாரி ஆயிறக்கூடாதுன்னு. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேனே, இந்த மாதிரி பெரம்பலூர்ல இவங்க இது இது நடத்துனாங்க இல்லையா? பெரம்பலூரா? விக்கிரவாண்டி. விக்கிரவாண்டி தானே? விக்கிரவாண்டியில வந்து இவங்க நடத்தும்போது, இந்த மாரிப்பட்ட ஒரு சில விஷயத்த ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன்.
தாவேக்காவே யாராவது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க 3 பேர். எந்த பிரயோஜனமும் இல்ல. அது எந்த ஸ்ட்ராட்டஜில பண்றாங்கன்னு தெரியல. யாராவது ப்ராப்பரா இந்த பப்ளிக் கேதரிங் உடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட வச்சு இத ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா, மதுரையிலயோ மற்ற இடங்கள்லயோ 50க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்காது. அதை இவங்க முதலே செஞ்சிருந்தாங்கனாலாவது அது நடந்திருக்காது. அவங்க பாதுகாக்கப்பட்டிருக்கும். அது உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும். இப்ப புதுச்சேரியில நான் சொன்ன மாதிரி ஒரு டெமோ விஷயத்த பண்ணி பார்க்கிறோம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் செங்கோட்டையன் அவர்கள் ஈரோடுக்கு வர்றாருன்னு சொல்றாங்க. இப்ப இப்ப புதுச்சேரியில பெர்மிஷன் உங்களுக்கு கொடுக்கல ஃபர்ஸ்ட். அப்ப நேரா ஈரோடுக்கு போயிருக்கலாமே. ஆனா ஈரோட்டை தள்ளி வைத்து விட்டு புதுச்சேரிக்கு வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி, அது சினிமா மாதிரி தான், அதே கதை தான். ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஏற்கனவே நடந்த சம்பவத்தை நம்ம இந்த மாதிரி மாத்தி பார்க்கலாம். ஒரு அவுட்டோர் விஷயத்த எந்த அளவு நம்ம இந்த மாதிரி செட் எல்லாம் போட்டு பண்ணா எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் என்னுடைய சவால் என்னன்னா, புதுச்சேரிக்கு விஜய் அவர்கள் இந்த ரசிகர்களை நம்பி பவுன்சர் இல்லாம வந்தார்னா, ஏன்னா சமீபத்துல தொண்டர் அணிலாம் வச்சிருந்தாங்க. கட்சியில சில தொண்டர் அணிகளை ஏற்பாடு பண்ணாங்க. விஜய் அவர்கள் மனசாட்சியுடன் தன்னுடைய ரசிகர்கள் தமக்கு எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டாங்க, தமக்கு வந்து ரசிகர்கள் தான் பாதுகாப்பு, தம் தொண்டர்கள் தான் பாதுகாப்பு, நம்ம தொண்டர் அணி ப்ராப்பரா வச்சிருக்கோம்னு அந்த தாட்ல எந்தவித பவுன்சரும் இல்லாம வந்தாருன்னா அதை வேணா ஒப்புக்கொள்ளலாம். நீங்க பவுன்சர் இல்லாம வர சொல்றீங்க. ஆனா அவர் வந்து ஏற்கனவே அவர் வருவதால அவருடைய பாதுகாப்பு குறைபாடு, அவங்க கட்சியுடைய பாதுகாப்பு குறைபாடுனால நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்றப்போ, எந்த அடிப்படையில மீண்டும் ரோட் ஷோ அவர் கேட்கிறாரு? 4 முறை ரோட் ஷோ கேட்கிறாரு. அதுக்கப்புறம் பொதுக்கூட்டத்துக்கு மாறி இருக்கிறாங்க. இல்ல, அதுதான் அவருடைய மனநிலை. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, போன இதுல சொன்னேன் இல்லையா, அவர் மனநிலை அதுதான். இத பார்த்து ரசிக்கிற மனநிலை. அதாவது அந்த அந்த ஒரு கூட்டத்துக்கு போறாருங்க வேனுக்குள்ள. அது க்ளோஸ் ஷாட்ல ஏதோ ஒரு சேனல், பாலிமர் சேனல் எதுவும் தெரியல, எடுக்கும்போது அந்த கூட்டத்தை பார்த்துட்டு கழுத்தை இப்படி வச்சு இப்படி பண்றாரு விஜய், சிரிச்சுக்கிட்டே. அந்த எந்த மனநிலைன்னு தெரியல. ஆஸ் அ டாக்டர் நான் வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். அங்க வந்து பசங்க, அந்த சின்ன பசங்க, அந்த விவரம் தெரியாத பசங்க முண்டி அடிச்சிட்டு இருக்கிறானுங்க. இவரை பாக்குறதுக்கான ஆக்ரோஷத்துல இருக்கிறானுங்க. இவர் அது எதையுமே கண்டுக்காம, எதையும் பண்ணாம அவங்களுடைய அந்த ஆக்ரோஷ நிலைய, அந்த இத வந்து என்ஜாய் பண்ணி அத வந்து ஒரு இவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரஸி கொண்டு போயிட்டு அப்படி ஒரு ஆக்ஷனை கொடுக்குறாரு. நான் 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 நின்னா பாரு எப்படி இருக்கானுங்க பாரு பசங்க, என்ன பாக்குறதுக்கு எப்படி நிக்கிறானுங்க பாரு, என்ன பாக்குறதுக்கு வேண்டி எத்தனை பேர் முட்டி அடிச்சுட்டு வரானுங்க பாரு, ஒருத்த மேல ஒருத்தர் நிக்கிறான் பாரு. இது வந்து சாதாரண ஒரு ஆளுக்கு வரக்கூடிய மனநிலை கிடையாது. he should be an extreme pessimist. அப்போதான் இந்த மாதிரி ஒரு தாட் வரும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு தாட்டை ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு நார்மல் பர்சனுக்கு, அதுவும் ஒரு தலைவனான பிறகு இது வரவே வராது. ஏன்னா அவன் ஒரு 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 தலைவனான பிறகு அதை லீட் பண்ணதான் பார்ப்பான். ஒரு கிரௌட லீட் பண்ணதான் பார்ப்பானே தவிர, ஒரு கிரௌட வந்து ஒண்ணு இல்லாம பண்ணிட்டு அந்த கிரௌட் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓடி போறது தலைவனுடைய பண்பே இல்ல சுத்தமா. அது இவருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய தடவை பேசிட்டோம். பட் அந்த மனநிலை தான் இன்னும் கண்டினியூ ஆகுது. இவ்வளவு பெரிய இழப்புக்கு பிறகும் அவரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டினாரு, கதறினாருலாம் சொன்னாங்க. ஆனா பட் நடைமுறையில எந்த மாற்றமும் எந்த சேஞ்சும் இருக்க மாதிரி தெரியலையே. அதுதானே இப்போ இல்ல புதுச்சேரி அரசாங்கத்தை அவர் விமர்சிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி, தமிழ்நாடுடைய பாலிடிக்ஸ் தெளிவாயிருச்சு. திமுக தான் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி அவருக்கு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய மற்றவர்களை கூட அவர் எதுவுமே சொல்வதில்லை. புதுச்சேரியில் அவருடைய பாலிடிக்ஸ் எப்படி இருக்க போகுது? நான் ஏற்கனவே உங்கள்ட்ட கேட்ட மாதிரி புதுச்சேரி அரசாங்கத்தை விமர்சனம் பண்ண மாட்டாரு. திமுக மட்டும் கோர்ட் வரைக்கும் போனாரு, அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே காங்கிரஸ் தான் எதிர்கட்சி, ஆளுங்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பு அங்க இருக்கு. அதுல திமுக அங்கம் வைக்கிறாங்களே, அவருடைய பாலிடிக்ஸ் எப்படி இருக்க போகுது புதுச்சேரியில? நீங்க எதுவும் கணிக்கிறீங்களா? புதுச்சேரியை பொறுத்தவரை அங்க போய் ஆளும் பாஜகவை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டார். அங்க இருக்கிற ரங்கசாமி கவர்மெண்ட்டை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டார். மார்க் மை வேர்ட்ஸ், எழுதி வச்சுக்கோங்க. ஒரு வார்த்தை பேச மாட்டார். இவரு பேசுறது எல்லாமே அங்க போய் தமிழ்நாட்டை பத்தி பேசுவார். அங்க போய் தமிழ்நாட்டுல தனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இதை பத்தி பேசுவார். அதனாலதான் புதுச்சேரி தேடி வந்திருக்கேன்னு பேசுவார். புதுச்சேரி மக்கள் ரொம்ப பாதுகாப்பானவங்க, புதுச்சேரி மக்கள் ரொம்ப இதா இருக்காங்கன்னு சொல்லி பேசுவார். ரொம்ப முக்கியமா திமுகவை அங்க போய் பேசுவார். முதல்வர் ஸ்டாலினை பத்தி அங்க போய், ஏன்னா ஒரு கம்பேரிசன் கொண்டு வருவார்.
முதல்வர் ஸ்டாலின், முதல்வர் ரங்கசாமி கம்பேரிசன் கொண்டு வருவார். பாண்டிச்சேரி ரோட்ஸ்லாம் நல்லா இருக்கு. வரும்போது பார்த்தேன். பாண்டிச்சேரி சாலைகள்லாம் ரொம்ப நல்ல இதெல்லாம் பேசுவார். இப்படிதான் அந்த தாட் இருக்குமே தவிர, எங்களுக்கு இங்க பெர்மிஷன் குடுக்கல. ரோட் ஷோக்கு பெர்மிஷன் தரல. நாங்க 4 தடவ அலைஞ்சிருக்கோம். 10 தடவ அலைஞ்சிருக்கோம். ரங்கசாமி சார், என்ன பார்த்தா பயமா? நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன். இல்ல வீட்ல தான் இருப்பேன். இதெல்லாம் பேச மாட்டாரு. இது 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 வந்து நடக்கும். இதுதான் நடக்கும் அங்க. மத்தபடி இவர் அங்க போறது ஒரு டெமோ. இது மீண்டும் ஒரு டெமோ பிளானுக்காக, ஒரு ட்ரெய்லர் பிளானுக்காக திரும்பவும் போறாங்க. அங்க போயிட்டு, அங்க எப்படி சாத்தியப்படுது? இந்த மாரி ஓப்பன் இதுல செய்றாங்க. இங்க அதுக்கான வாய்ப்புகள் சுத்தமா இல்ல. அதுல ரொம்ப கொடுமை என்னன்னா, தமிழ்நாட்டுல இருந்து யாருமே வரக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய கண்டிஷன். கொஞ்ச நேரம் முன்னாடி தான் புதுச்சேரியில வந்து அ அனுமதி மறுக்கும்போது, கீழ ஒரு கமெண்ட்ல அந்த க கட்சியை சார்ந்த ஒரு நபர் போட்டிருந்தாரு. புதுச்சேரி தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்குன்னு. அவ்வளவு ஒரு அ விவரம் இல்லாத பசங்க, புதுச்சேரி தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கு. ஸ்டாலின் தான் காரணம். அவரு தான் குடுக்க மாட்டேங்குது அனுமதின்னு போட்டிருந்தாங்க. இப்போ என்ன சொல்றாருன்னா, புதுச்சேரிக்கு உள்ள போய் அந்த கட்சி இது நிபந்தனை. தமிழர்கள் யாரும் வரக்கூடாது. தமிழ்நாட்டுல யாரும் வரக்கூடாது. ம். எவ்வளவு பெரிய முரண் பாருங்க. இது 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 எல்லாமே வந்து தே ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ் தெம்செல்வ்ஸ். அவங்களே எக்ஸ்போஸ் ஆயிட்டே வராங்க. மக்கள் அதாவது விஜய் ரசிகர்கள் தான் மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க. அவர் மீண்டும் மீண்டும் சொல்றது நாங்கெல்லாம் வீட்டுக்கு உள்ள போய் தான் வந்தோம் பாலிடிக்ஸ்க்குன்னு. இப்போ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இவர் எக்ஸ்போஸ் ஆயிட்டே வர்றார். ஒவ்வொரு ம். வீட்டுக்குள்ளேயும் விஜய் இவ்வளவுதான். விஜய் ஸ்கிரீன்ல இருந்த விஜய் வேற. அங்க போட்ட ஸ்டண்ட் வேற. அங்க போட்ட டயலாக்ஸ்லாம் வேற. நேர்ல பார்த்தா இது ஒரு டம்மி பீஸ். இவருக்கு எதுவுமே கிடையாது. இது ஒரு அட்டகத்தின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அவர் வீட்டுக்குள்ள போன மக்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ ஹி இஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட் ஹிம்செல்ஃப். இது அப்படியே விட்டுறணும். இது எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்கும். இப்போ ஈரோடு வருகை குறித்து பேசுனீங்க விஜயுடைய வருகை. அதுல செங்கோட்டையன் நேற்றைக்கு கூட ஒரு நிறைய பேர கட்சியில இணைச்சிருக்கக்கூடிய விழாவெல்லாம் நடத்தினாரு. அதுல அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, விஜய் ஈரோட்டுக்கு வரும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது தெரியும். கொங்கு மண்டலம் யாருடைய கோட்டை என்பது தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். திமுகவை பொறுத்தவரைக்கும் கொங்கு மண்டலத்துக்கு பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறார். இந்த பக்கம் அதிமுகல வேலுமணி இருக்கிறாங்க. 2 பேருமே அந்த கட்சியுடைய முகமாக இருந்தவர்கள். இப்போ புதுசாக செங்கோட்டையன் அவர் வந்து அந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல மட்டுமே அதிமுக இருந்தவர். இப்ப கொங்கு மண்டலத்துடைய கோட்டையாக நாங்க விஜய்க்கு மாற்றுவோம். எங்களுடைய கோட்டை தான் அப்படின்றத விஜய் வருகையை உறுதிப்படுத்துன்றாரு. நீங்க அதை எப்படி பார்க்கிறீங்க? கொங்கு மண்டலம் இந்த மூவரிலிருந்து யாருக்கு வசமாகும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறீங்க? இது கொங்கு மண்டல விஷயத்தை பொறுத்தவரை மீண்டும் அதே யுக்திய வந்து விஜய் சார்பாக செங்கோட்டையன் வந்து முயல்கிறார். விஜய் வந்தா எப்படியும் மீண்டும் விஜய பார்க்கறதுக்கு ஒரு கூட்டத்தை இவங்களாவே கூட்டுவாங்க. இப்ப ஈரோடு மட்டும் சொல்லும்போது வழக்கம் போல எப்படி வந்து கரூர் நடந்ததோ அதே மாதிரி நாமக்கல்ல இருந்து திருச்சியில இருந்து அந்த மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர்ல இருந்து ஆட்களை கூட்டு வரதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அன்லஸ் அதர்வைஸ் நம்ம எஸ்ஓபிஸ் ப்ராப்பரா இருந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா அது ஆகாது. இது இல்லாம செங்கோட்டையன் சொன்ன மாதிரி செங்கோட்டையனுக்கே அங்க ஒண்ணும் இல்லைங்க. அவரே ஒரு புள்ளியும் புடுங்க முடியாம இருக்காரு அங்க. எதுவுமே நடக்கல அவருக்கு. அவரே அங்க வந்து யாரும் மதிக்கல. அடுத்த தடவை கோபிச்செட்டிப்பாளையத்துல அவர் நின்னா ஜெயிப்பாரானே தெரியல. அந்த நிலைமையில தான் அவரோட நிலைமையே போய்கிட்டு இருக்கு. இது நான் சொல்லல. அதிமுக அப்போ செங்கோட்டையின் நிலைமையே அங்க வந்து அந்த மாதிரி இருக்குன்னு அவரு சார்ந்து அவர் இருந்த கட்சியில ஆட்கள் சொல்லும் போது இவர் விஜயை கூட்டு கொண்டு போய் அங்க என்ன பண்ண போறாரு புதுசான்னு தெரியல. அதே மாதிரி அங்க கொண்டு போய் கொங்கு மண்டலத்துல யாருக்கு செல்வாக்குன்னு விஜய் வச்சு ப்ரூவ் பண்றாரு இல்லையா? அங்க இருக்கிற அவங்களால ஒரு தொகுதிக்கு தான் ஜெயிக்க முடியாதுங்கிறதா உண்மை. நான் சொல்றது ஈரோடு தொகுதி. செங்கோட்டை தொகுதி இல்ல நீங்க இப்படி சொல்றேன். இவரு தொகுதி ஜெயிக்க இல்ல நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்கள் எப்படி வந்து மக்கள் செல்வாக்கோட வெற்றி பெற்றாங்களோ, அதே மாரி விஜயும் வெற்றி பெறுவார். எங்களுக்கு ஒரு சின்னம் வந்து இப்ப கிடைக்க போகுது. அந்த சின்னத்த நான் இப்போதைக்கு வெளிய சொல்ல மாட்டேன். ஆனா அந்த சின்னம் வந்து தெரிஞ்சுச்சு அப்படின்னா, மக்கள் அனைவருமே வியந்து பார்ப்பாங்க. பல்வேறு கட்சிகள் நடுங்க போறாங்க. அஞ்சி நடுங்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்றாரு. அப்ப நீங்க தோல்வின்றீங்களே. சொல்லிட்டாங்களே சின்னம் தான் விசிலு, ஆட்டோன்னு. அதெல்லாம் பார்த்து நடுங்க வேண்டியது என்ன இருக்குங்க? விசிலுக்கும், ஆட்டோவுக்கும் நடுங்குற கூட்டமா தமிழ்நாட்டு மக்கள 50 வருஷத்துக்கு மேல அரசியல் இருந்த செங்கோட்டையன் இவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காருன்னு பாருங்களேன். அப்ப கோபிச்செட்டிப்பாளையம் மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? இவருக்காடா இவ்வளவு ஓட்டு போட்டோம்னு சொல்லிட்டு. அந்த கதை தான் நடக்க போகுது. எப்படி வந்து அதாவது அம்மையார் ஜெயலலிதா ரெட்டை இலை என்ற அந்த ஒரு பிம்பத்துக்கு பின்னாடி மறைந்து செங்கோட்டையன் இருந்தாரோ,
அவரே எக்ஸ்போஸ் ஆகுறாரு மீண்டும். செங்கோட்டையன் அவர்களுடைய இவ்வளவு தூர பயணமே எம்ஜிஆர் அவர்களை, அம்மையார் ஜெயலலிதா அவர்களை இரட்டை இலை இது 3 வைத்துதான் அவர் கட்டி அமைச்சது. இப்போ அதுவே வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. இப்போ அவரு சொல்ற விஷயங்களே மக்கள் பார்த்து சிரிப்பாங்க. இவ்வளவுதான் இவருடைய அரசியல் புரிதல்னு. அந்த விஷயத்துல அவருக்கே அவர் வந்து என்ன சொல்றது, அவரு தானா ஓடி போய் ஆப்ல உட்கார்ந்து இருக்க கணக்கு. இவரு வந்து விஜயை கூட்டு போய் அங்க அவர் என்ன பெருசா இது பண்ண போறாருங்கிறது தான் தெரியல. இப்ப ஏற்கனவே விஜய் கட்சியில வந்து ஆதவ அர்ஜுனா இருக்கிறார். லாட்டரி மார்ட்டின் மருமகன் அப்படின்ற பேர்ல லாட்டரி டிக்கெட் வித்தவர்லாம் வந்துட்டு அந்த பணத்தை வச்சு நீங்க கட்சி நடத்துறீங்கன்ற குற்றச்சாட்டெல்லாம் இருக்கும்போது, தற்போது லாட்டரி மார்ட்டினுடைய மகன் சார்லஸ் மார்ட்டின் அவருமே என்ன சொல்றாருன்னா, ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போறேன். நான் விஜய் விரும்பினால் கூட்டணிக்கு தயார் அப்படின்றாரு. ஆதவ அர்ஜுனா இருக்கும்போது ஆதவ அர்ஜுனா குறை சொன்னவர் தான் சார்லஸ் மார்ட்டின். இப்போ அவரும் விஜய் நோக்கி போவதை எப்படி பார்ப்பது? எல்லா பேரும் வந்து விஜயை நோக்கி போகிறார்கள். ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது. அவரோட சேருவதற்கு விரும்புகிறார்கள் அப்படின்னு பார்க்கிறா எப்படி பார்ப்பது? இது இது வந்து இடையிலேயே ஒரு சின்ன இஷ்யூ வந்தது. ஆதவ் அர்ஜுனாக்கும் விஜய்க்கும் ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு இஷ்யூ வந்துச்சு. இடையில அவங்களுக்குள்ள ஏதோ வாக்குவாதம் வந்தது, பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு. இப்ப இவரு உள்ள போனாருன்னா, அது இன்னும் முற்றும். ஆதவ் அர்ஜுனாவுக்கு வேலை இல்லாம போவாங்க. ஏன்னா இவரு மார்ட்டினோட சொந்த பையன். அவரு வந்து உள்ள வந்த ஆளு. ஃபேமிலிக்கு உள்ள வந்த ஆளு. அதனால யாருக்கு அங்க பவர் இருக்கும் நம்ம பார்க்கிறோம். ஆதவ அர்ஜுனா போய் நின்னது ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு போய் நின்னாரு. ஆனா கரூர் பிரச்சனை வரும்போது வி ஹேவ் டு இவாக்குவேட் ஓடுனது அவருதான். அதனால விஜய் வந்து அத கண்டிப்பா மறக்க மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு கரூர்ல இருந்து ஓடி வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் ஆதவ அர்ஜுனாவா இருப்பாரு. இது விஜயோட மனசாட்சிக்கு தெரியும். அப்போ இவரு உள்ள போறாருன்னா, இன்னும் கொஞ்சம் கூட்டம் அங்க குழம்பும். இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் அங்க வெடிக்கும். அதுதான் ஆகுமே தவிர, இவரு உள்ள போவாம இருக்கிறது ஆதவ அர்ஜுனாவுக்கு நல்லது. உள்ள இவரு போறது விஜய்க்கு நல்லது. ஏற்கனவே வந்து புஷி ஆனந்த்ல எல்லோருமே புதிய ஆட்களை இணைப்பதற்கு தடையாக இருக்கும்போது, இவர் போனா இன்னும் உட்கட்சி பிரச்சனைகள் வந்து அதிகமாயிரும். அத விஜயால சமாளிக்க முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா முடியாது. நிச்சயமா முடியாது. அதுவும் இவரும் ஆதவ அர்ஜுன் ஒரே இடத்துல இருந்தாக்க என்ன அவன் யோசிச்சு பாருங்க. ம். என்ன ஸ்டேஜ் ஒண்ணா ஷேர் பண்ணிப்பாங்களா? ஒண்ணா விஜய் கிட்ட பேசிப்பாங்களா? விஜய் கிட்ட இவரு என்ன சொல்லுவாரு, அவரு என்ன சொல்லுவாரு? இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஏன்னா 2 பேருக்கும் பொருத்தம் இல்லன்னு அவரே சொல்ட்டாரு. ஓப்பனா. இவங்க குடும்பத்த வந்து அவரு மோசமாக்குன ஒரு அமாவாசைன்னு சொன்னாரு. இந்த மாரி யாரும் ம். ஒரு குடும்பத்தோட மருமகன சொல்ல வாய்ப்பு கிடையாது. எங்க ஃபேமிலி இது பண்ணா அமாவாசைன்னு சொன்னாரு அவரு. அப்போ ஒரு அமாவாசை இருக்கிற இடத்துல இவரு போறாரு. அப்ப என்ன ஆகும்? சிம்பிள் லாஜிக் தானே. ம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேரிட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க் யூ சோ